ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாப்பாவோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப லேட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பா பெட் எடுத்துங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே போகிறோம், கூசுது கண்ணு. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பீச்சுக்கு போகிறோம். ப்ரோ அதை மட்டும் கவர் எடுத்துங்க, ஜூஸ் எல்லாம். அம்மா வச்சுன்றது வந்தது கவர். அப்ப அது அவுட் நோட்டி தானே சார்? கொஞ்சம் கேட்டி கட்டிக்கோடுங்க. சிப்பு கர்ணதே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பெட்டில் தான் படுக்க வச்சுருந்தேன். ஆனால் அவளுக்கு அது பிடிக்கல, அழ ஆரம்பிச்சிட்டு. அதேமாதிரி தோளில் போட்டாவும் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா தூங்கும்போது மட்டும்தான் அவள் தோளில் படுப்பாள். மற்ற டைமில் தோளில் படுத்தா நடக்கணும் அந்த அம்மாவுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இப்படி போட்டால் தான் அவள் அமைதியாகவே இருப்பாள். ஸோ அவளையே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தால் எனக்கு காரில் இப்படி வச்சுட்டு போகலாமா, ரிஸ்க்கு தானேன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பார்த்து தான் போயிருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு நான் அது முன்னாடியே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன், இப்படி வைக்கிறது வந்துட்டு ஆக்சுவலாக அட்வைசபிள் இல்லை தான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் வந்து பயங்கரமாக எங்களுக்கு வந்து வேலையை காமிச்சிருச்சு. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் எப்பவுமே செக் பண்ணும்போது எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க. பட் ரேடியேட்டரோ என்னமோ அதில் வந்து தண்ணி இருக்கா என்னமோ சம்திங் பார்க்கல போல். அதில் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, புகை வர ஆரம்பிச்சிச்சு. அதுவும் எங்கன்னா அந்த அடையார் பிரிட்ஜில் அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்காண்ட அந்த பிரிட்ஜில். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் நடந்து வந்துட்டோம். ஏன்னா புகை வந்ததுனால கொஞ்சம் பயந்துட்டு நிலா மட்டும் காரை வந்து கீழே இறக்கிட்டா நாங்களாம் அங்கேருந்து நடந்தே வந்துட்டோம். ஸோ செம்ம காமெடியாக இருந்தது. அது எங்களுக்கு அது பயமாகவும் இல்லை, ஒரு சங்கடமாகவும் இல்லை. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ அதான் உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணி இப்படியும் நடக்கும் அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து அவுட்டிங் போனது ஒரு குத்தமாக அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பீச் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ட் பீச்சுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பார்த்தீங்களா, அது வந்து மழை வந்தப்போ வந்த தண்ணியாக நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு நாங்கள் கரெக்டாக பீச் ரீச் ஆனது திரும்பவும் போக வந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு வந்து ஆக்சுவலாக சண்டே வந்து ஃபுட் ஃபெஸ்டிவல் இருந்ததுன்னு சொல்லி தான் நாங்கள் போகணும். லாஸ்ட் வீக் அந்த ஃபுட் ஃபெஸ்டிவலும் போகல. அங்கே வந்து பயங்கர க்ரௌடாக இருந்தது. நாங்கள் அதனால் சீக்கிரம் கிளம்பியிருந்தோம். பட் இந்த கார் வந்து நம்மளுக்கு இப்படி பண்ணதால் நம்மளால் போக முடியலை. ஃப்ரீயாக லைட்டு கிடச்சிருச்சு. ഇരുന്നിട്ട് തിന്നാനും പറ്റില്ല, കുക്കിങ്ങും വെച്ചിട്ട് ചാറ് വീണ മറ്റേ ചാഞ്ഞിരിക്കുന്ന ചാറാണെങ്കിൽ ഇങ്ങനെ സ്വസ്ഥമായിട്ട് அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே சுத்தமாக போகலை. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேயுமே போகிறதுக்கான ஒரு மூடும் இல்லை. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ நாள் ஆகிடுச்சுல எங்கேயும் போகல, சும்மா எங்கேயாவது போய் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானில் தான் நாங்கள் வந்து கிளம்புனதே. ஸோ சும்மா போய் உட்காந்தோம், கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அண்ட் அப்படியே ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். அந்த மாதிரி தான்.
ഇതാക്കുന്ന സമയത്ത് പോയിട്ട് മീൻ വാങ്ങാം. അയില ചെതല്ല പീസ് മീൻ മാതിരി വെച്ചിണ്ടാവല്ല അല്ല കട്ടയില മീൻ അതില്ലേ വെറും ഈ മുഴുമീനേ ഉള്ളൂ. ഒരെണ്ണത്തിന് അത് 1 കിലോ വാങ്ങിയല്ലോ അമ്മേ. ചൂടാണ്ട് അത് அதுக்கு பஜ்ஜி நீங்க வாங்கிருக்கீங்க. பஜ்ஜின்னு சொல்லி இருக்கு. சோ கிளம்பிட்டோம்னா வந்து அம்மாதான் அடுத்த ஒரு குட்டி. ஸோ பீச்சுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என் தங்கச்சிக்கு வந்து ரீசெண்டாக பர்த்டே முடிஞ்சுது. ஸோ அவள் வந்து ட்ரீட் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்களை எல்லாரையும் வந்து செய்வாங்க KFC போகலான்னு கூப்பிட்டான். ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து வர வழியில் வந்து ராமாபுரம் KFCயில் தான் ஏறினோம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு. நான் வந்து என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன கிரேவிங்ஸ் இருந்ததோ ஃபுட்டில் எல்லாமே நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் KFC சிக்கன் தவிர, பிகாஸ் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களோ இல்லை ஒரு 14 இயர்ஸ் சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிட வேணாம் அப்படின்னு. அதில் எதுவும் சம் இது வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலே நான் வந்துட்டு சாப்பிடல. சரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு அப்படின்னு. அதனால எனக்கு எப்போ டெலிவரி ஆகும்னு வேறு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இது வந்துட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாவ் மோமோஸும் அப்படி தான். பட் எனக்கு வாவ் மோமோஸ் நான் பெருசாக சாப்பிட்டதும் இல்லை. பட் தெரியாமல் சாப்பிட்ட பிறகு தான் அந்த பாக்ஸே பார்த்தேன். அதில் பர்கர் வந்து சாப்பிட்டேன். அப்போ தான் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் அதை. ஆனால் KFC வந்து நான் தொடவே இல்லை. அண்ட் ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்டதில் ரொம்ப ஹாப்பியாக வந்து, பிகாஸ் எனக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்லேயே வந்து KFC வந்து அந்த டைமில் பயங்கர கிரேவிங்ஸ். அண்ட் நார்மலாகவே எனக்கு ஆல் டைம் வந்து KFC சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பிரான்ச்சில் வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. ஓகே அவ்வளோதான், சாப்பிட்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் வந்துட்டு பாப்பாவோட ஃபர்ஸ்ட் அவுட்டிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அழுதுருவாளோன்னு. பட் ரொம்ப அழலாம் இல்லை, ஒரு மாதிரி சினுங்கிட்டு இருந்தால். எனக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லலாம். பட் வித் ஃபேமிலியோடு போனதால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. பட் நான் நீலா அப்படி போயிருந்தோன்னா எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பட் நான் ஃபேமிலியோடு போனதாலேயே இன்னமும் எனக்கு அது வந்துட்டு பெருசாக தெரியல. மற்றபடி எல்லாமே ஓகே தான். அவளுக்கு வந்து இந்த மாதிரி காலில் போட்டு ஆட்டிகிட்டே இருந்தேன்னா எனக்கு அவள் வந்து ஓகே அழலாம் மாட்டா. பட் தோளில் போடணும்னா அவள் நடந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. ஸோ ஓகே, அந்த டே வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு லாஸ்ட்டில். அண்ட் வீட்டுக்கு வந்ததும் பாப்பாவோட 2nd month ஃபோட்டோ ஷூட் வந்து கடகடன்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதோட வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்கலன்னா இன்ஸ்டாவில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா.